இப்படி பண்ணிவிட்டாங்க. பழனியை சேர்ந்த அண்ணன் ரமேஷ்குமார் மற்றும் தம்பி செந்தில்குமார் அப்படின்னு 2 பேருமே ஒரே இடத்துல தனித்தனியா பிளாஸ்டிக் கழிவு குடோன் தொழில் செஞ்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தொழில் ரீதியா கடந்த சில மாசமா முரண்பாடு இருந்ததா சொல்லப்படுது. மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறுல 2 பேரும் ஒருத்தருக்கொருத்தர் கோடாரியால தாக்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுல தம்பி செந்தில்குமார் அண்ணனை கொடூரமா கொலை பண்ணியிருக்காரு. தப்பி ஓடிய தம்பி தன்னுடைய பெரியப்பாவுக்கு போன்ல இந்த சம்பவம் குறித்து சொன்னதாக கூறப்படுது. தப்பியோடிய தம்பிய தீவிரமா தேடினாங்க. மரிச்சிலம்பு பக்கத்துல பதுங்கி இருந்த செந்தில்குமார போலீசார் இப்போ மடக்கி பிடிச்சு கைது பண்ணிருக்காங்க. தம்பியே அண்ணனை இப்படி கொடூரமா கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.